அதனால்தான் அந்த டாஸ் கேபிட்டல், அந்த மூலதனம் என்கின்ற நூலை எழுதுவதற்கு மாத்திரம் 1700 நூல்களை படித்தவர் காரல் மார்க்ஸ். வறுமை வாட்டியது. செல்வ குடும்பத்திலே பிறந்த சீமாட்டி, காதல் மனைவி ஜென்னி. கணவனும் மனைவியும் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த அகிலத்தின் எந்த மூலைக்கு சென்றும் உதாரணம் காட்டுகின்ற தம்பதிகளிலே ஜென்னியும் மார்க்சும் போல வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதி பெற்ற அந்த குடும்பம். அவர் 1867 ஆகஸ்ட் 16 தன் உயிர் நண்பன் ஃபிரெடரிக் எங்கெல்ஸுக்கு கடிதம் எழுதுகிறார். முதல் பாகம் வெளியாகிறது. டாஸ் கேபிட்டலின் முதல் பாகம். உன் உதவி இல்லையே இந்த நூல் வெளிவரப் போவதில்லை. என் நண்பனே, உன் கைமாறு இல்லையே இந்த நூல் எவர் பார்வைக்கும் படப்போவதில்லை. நூல் வெளியாயிற்று. மனிதகுல வரலாற்றின் போக்கையே மாற்றியமைத்த மாமேதையினுடைய நூல். அவர் சொல்லுகிறார், இந்த புத்தகத்தை பதிப்பித்து வெளியிட்ட பிறகு கிடைத்த பணம் நான் இந்த புத்தகத்தை எழுதுகிற போது நான் பயன்படுத்திய புகையிலையின் செலவுக்கு கூட வரவில்லை. அவர் மறைந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 2-3 பாகங்களை எங்கெல்ஸ் வெளியிட்டார். வறுமை படைப்பாளிகளை வாட்டுகிறது. எழுத்தாளன் வறுமையிலே வாடுகிறான். அது இன்று நேற்றல்ல, பல ஆண்டு காலமாக இருந்திருக்கிறது. அவர்கள் தங்களுக்காக வாழவில்லை, தங்கள் குடும்பத்துக்காக வாழவில்லை, வருங்கால சந்ததிகளுக்காக வாழ்கிறார்கள், சிந்திக்கிறார்கள். அந்த வறுமையினுடைய நிலைமையை சாமிநாத சர்மா வர்ணிக்கிற போது படிக்கின்ற போதே கண்ணீர் வந்துவிடும். நிறைய எழுதியிருக்கிறார் சாமிநாத சர்மா. மார்க்சினுடைய மனைவி ஜென்னி சொல்லுகிறாள், உலகத்தில் எந்த புத்தகமும் இவ்வளவு துன்பத்துக்கு மத்தியிலே எழுதப்பட்டிருக்காது, துயரத்துக்கு மத்தியிலே எழுதப்பட்டிருக்காது. பிறந்த குழந்தைகளிலே 3 குழந்தைகள் ஏற்கனவே செத்து போய்விட்டன. வீட்டில் உணவில்லை, ரொட்டி இல்லை, ரொட்டி வாங்க பணம் இல்லை, பிள்ளைகள் பசியால் துடிக்கிறார்கள். என் மகன் பிரசிஸ்கா ஒருவேது பிள்ளை, என் உடலில் வலு இல்லை, நான் சாப்பிட்டு பல நாள் ஆயிற்று. அந்த குழந்தை பாலுக்கு அழுகிறான். பாலுக்கு அழுகிற காரணத்தினாலே அவன் என் மார்பிலே பல்லை வைத்து அந்த பால் கிடைப்பதற்காக உறிஞ்சுகிற போது அந்த பற்கள் பட்ட இடத்திலே தோல் வெடித்து ரத்தம் கொட்டுகிறது. அந்த பிஞ்சு குழந்தையின் நடுங்கிய உதடுகளிலே ரத்த துளிகள் விழுகின்றன. கொடுத்த கடனுக்கு வீட்டு பொருள்களை ஜப்தி செய்ய வந்து விட்டார்கள். வீட்டிலே இருக்கக்கூடிய படுக்கை, கம்பளி, துணிமணி எல்லாம் எடுத்து தொட்டிலையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அந்த பனிபடர்ந்த தரையில் உடைகள் இல்லாமல் என் பிள்ளைகளோடு நாங்கள் நடுங்கியவாறு படுத்து கிடந்தோம். பிரசிஸ்கா செத்து போனான். 4வது பிள்ளையும் செத்து போனான். அவன் பிறக்கும் போது அவனுக்கு தொட்டில் வாங்க காசு இல்லை. செத்த பிறகு சவப்பெட்டி வாங்க காசு இல்லை. அவன் பிறந்த போது தொட்டில் வாங்க காசு இல்லை, செத்த பிறகு சவப்பெட்டி வாங்க காசு இல்லை. மனிதகுல வரலாற்றையே மாற்றியமைத்த ஒரு மாமேதையினுடைய வாழ்க்கை. ஆகவே சகோதரர்களே, சகோதரிகளே, வறுமையும் இல்லாமையும் பசியும் வாட்டக்கூடும் நம்மை. பொருளாதார துயரங்கள் நம்மை அழுத்தக்கூடும். ஆயினும் அந்த வறுமையிலும் கூட மனித குலத்துக்காகவே வாழ்ந்த அந்த மா மனிதர்களை பற்றி நினைக்கிற போது நம்பிக்கை தளராமல், கவலைகள் காட்பட்டு விடாமல் தொடர்ந்து நம் பயணத்தை நடத்துவோம் என்ற நம்பிக்கை ஒரு பக்கம். இப்படி பசித்த வயிறுகளுக்கு பசியை போக்க வேண்டும், பிறர் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்கின்ற மனிதநேய உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனால் தான் இந்த சோக சரித்திரத்தை உங்கள் முன்னாலே வைத்தேன். ஆண்டவர் எங்கே இருக்கிறான்?